இந்த 26 எலெக்ஷன் எப்படி உருவாவதா நினைக்கிறீங்க? அது இரு பிரிவாக உருவாகும். இரு பிரிவுன்னா? இரு பிரிவுனா ஒன்று திமுக தலைமையிலான அணி, இன்னொன்று தாவேக தலைமையிலான, அதாவது விஜய் தலைமையிலான அணி. அதிமுக களத்துல இருக்கு. ஐயாவுக்கு மறதி வந்துருச்சா? இல்லை, எனக்கு மறதி வந்ததா, நினைவு வந்தது, அதெல்லாம் பிரச்சனை. நீங்கள் கேட்டது எப்படி உருவாகும், இப்படித்தான் சோ இது உருவாகும். ஒரு 2 கார்னர் கான்டெஸ்டா பாக்குறீங்க. திமுக வெர்சஸ் தாவேக. ஆமா. எப்படி அந்த கன்க்ளூஷன் வரீங்க? இது மக்களுடைய உணர்வு, அவர்களுடைய அபிப்பிராயங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள், அதை ஓரளவுக்கு கணித்ததுனால சொல்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதிமுகவுடைய ஆழாகலம் பார்த்தவர், அது எப்படி வேரூன்றிய ஒரு இயக்கம்னு பார்த்தவர், ரெட்டல வலிமை தெரியும். இன்னைக்கு ஒரு தேசிய கட்சி இருக்கு, பெரும் கூட்டணி இருக்கு, அது சர்வசாதாரணமா போட்டியிலே இல்லைங்கிறீங்க. இன்னைக்கு பர்செப்ஷன் கேம்ல என்டிஏ அதிமுக கூட்டணி மேலோங்கி வரதா பார்க்கலையா நீங்க? இல்லை, ஏன்னா அதிமுகவை வீழ்த்தி விட்டால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தாம் பெறலாம் என்று பாஜக நினைத்தது. ஆனால் என்ன ஆயிற்று என்றால், பாஜக அந்த எண்ணத்தில் அதிமுகவை அழித்து கொண்டே வந்தது. அந்த இடத்தில் சற்றும் எதிர்பாராமல் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை துவங்கி அந்த இடத்தை நிரப்பிவிட்டார். ஐயா அனுபவம் அதிகம். மிகை மதிப்பீடு செய்றீங்களோ தாவேக்காவை? நிலவரம் அது. நம்ம வெறுப்புங்கிறது வேற. நீங்கள் 500 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டாலும் கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க மக்கள். மற்ற கட்சிகளுக்கு அவர் தாவேகா தலைவர் என்ன சொல்கிறார், கூட்டத்துக்கு வராதீங்கன்னு வேண்டுகோள் கொடுக்குறார். ரொம்ப வந்தாக்கா பிரச்சனையாகிடுது, வராதிங்க. இது எப்படி இருக்குது? 10 கூட்டம் தான் போடவே போட்டிருக்காரு. போட முடியல. நான் எம்ஜிஆரால போட முடியலையா? அவரை விட பெரிய ஆளுமையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்ட சொல்லுவேன், அவர் நின்றால் மாநாடு, நடந்தால் ஊர்வலம்னு சொல்லுவேன். அப்போ அந்த காலத்தில் இப்போ நடக்குது அது. எம்ஜிஆர் போல விஜய் நின்றால் மாநாடு, நடந்தால் பேரணியா? ஆமாம், அதான் கண் கூட நீங்கள் பார்க்குறீங்களா? அவர் என்ன காசு கொடுத்தா கூப்பிட்றாரு?